இது ரொம்ப முக்கியமான புள்ளியை நோக்கி நகர்த்திருக்கார் இல்லையா? திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிக்கணும் அப்படின்ற ஒரு புள்ளி கட்டாயமா மஸ்டா இருக்கு இல்லையா? அப்போ பாஜகவும் தேவைப்படுறாங்க, என்டிஏ கூட்டணியும் தேவைப்படுது, டிடிவி தினகரன் தேவைப்படுறாங்க. டிடிவி தினகரன் அல்லது ஓபிஎஸ்ஓ அதிமுகவில் இல்லைன்னாலும் கூட என்டிஏ கூட்டணியில் வச்சுக்கிறேன், இலக்கு திமுக இல்லாத தமிழ்நாடு அப்படின்றப்போ ஏன் இந்த சமரசத்துக்குள்ள இபிஎஸ் ஒத்து வர மாட்டேன்றார்? முதலிலே மறைந்த மாபெரும் நடிகை சரோஜா தேவி அவர்கள் மறைவிற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நீங்கள் கேட்டிருக்கிறீங்க ஏன் இபிஎஸ் சமரசத்துக்கு உடன்படலன்னு. அதுக்கெல்லாம் பல்வேறு நிகழ்வுகள், முந்தைய நிகழ்வுகள்லாம் தான் இதை சாட்சி. ரெண்டாவது, இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுகவில் தொண்டர்கள் தான் முக்கியம். இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்கள், மெஜாரிட்டி ஆஃப் த கேடர்ஸ், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் தான் இபிஎஸ் கேட்டுட்ருக்கிறார். ஸோ அந்த தொண்டர்களுடைய முடிவு பிரகாரம் தான் அவர் இவர் செய்யக்கூடிய, அதாவது என்னதான் இது இப்போ எல்லாம் மறந்து எல்லாம் ஒரே இதுவாக தான் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று பழசெல்லாம் மறந்து எல்லாம் இப்போ ஒரே அணியாக ஒரு கன்சாலிடேட் பண்ணி திமுக வீழ்த்தணும் தான் இபிஎஸ் பாஜக இல்லை என்டிஏ இதில் இது பண்ணிட்டுருக்காங்க. ஆனாலும் அந்த வடு ஒன்று இருக்குது. யாரும் எப்பேற்பட்ட ஒரு அதிமுக தொண்டனும் போயிட்டு இது போல் ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு கட்சி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த கட்சியை இது பண்ணி பொதுக்குழு நடந்துகிட்டே இருக்கிறப்ப அது போய் பண்ணிட்டு இருக்கிறது தொண்டர்கள் மத்தியில் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு அவங்களாம் ரொம்ப வழியில் இருந்ததுனால தான் இது ஒரு முடிவை எடுத்திருந்தார் அப்போ எடப்பாடியார். இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரே கொள்கை, ஒரே குறிக்கோள், திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு இதில் தான் இப்போ இது பண்ணியிருக்கார். ஏன் இன்னைக்கு கேட்கக்கூடிய தலைப்பு ஏன் ஓபிஎஸ் இப்போ இறங்கி வந்திருக்காருன்னா வேறு வழி இல்லை. தெர் இஸ் நோ ஆப்ஷன். அவர் இப்படி தான் பண்ண, அவர் அரசியல் தன்னுடைய அரசியல் ஆப்ஷன் சொல்றீங்க. ஆனா மதுரையில் மாநாடுன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? இறங்கி வந்ததை எடுத்துக்க முடியுமா? இன்னொரு பக்கம் விஜய் பேசக்கூடிய கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுன்றது ஓபிஎஸ் பிளஸ் விஜய் அப்படின்ற கால்குலேஷன் போடுறாருன்னு வச்சுக்க முடியுமா? அப்போ இது வேற வழி இல்லைன்ற ஃபார்முலாக்குள்ள வராது இல்லை? அதாவது அவர் ஏன் அதிமுகவில் இது அனுசரித்து போகவில்லை என்றால் அவருடைய அரசியல் வாழ்க்கையிலே இப்போ இது அனுசரித்து போல அவர் அரசியல் வாழ்க்கையை ஸ்தம்பித்து போய்விடும். மேற்கொண்டு அவரால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ நடக்கக்கூடிய இந்த தேர்தல்லையே அவர் இது போல் அனுசரித்து போய் அவரை பற்றி விமர்சனம் வைக்காது இருந்தால் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் தோல்வி கண்டு இதே அச்சம் இபிஎஸ்க்கு இருக்கு இல்லையா? ஒரு எம்குமார் சொன்ன மாதிரி 10 தேர்தல்களில் தொடர்ச்சியாக தோத்திருக்கிறார் அப்படின்றப்போ இதே பதட்டம், இதே சூழல், இதே ஒரு நிலை, அரசியல் நிலை இபிஎஸ்டையும் இருக்கு இல்லையா? அப்போ அவருடைய இடமும் கேள்விக்குறியா மாறும் இல்லையா? அதாவது இபிஎஸ் கிட்ட பார்த்தா அவர் தனி மனிதர் கிடையாது. இபிஎஸ் தொண்டர்களுடைய மொத்த ரெப்ரசன்டேஷன் தாங்க இபிஎஸ். இன்னைக்கு தொண்டர்கள் எங்கே இருக்காங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிடத்துடைய அனைத்து தொண்டர்கள், மெஜாரிட்டி ஆஃப் த தொண்டர்கள் தான் இன்னைக்கு இபிஎஸ் பக்கம் தான் இருக்காங்க. ஓபிஎஸ் கிட்ட அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லி எவ்வளோ எம்எல்ஏஸ் இருக்காங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் கூட பார்த்தீங்கன்னா அவரு 4 பேர் இருக்காங்க எம்எல்ஏஸ். வேற யாரும் இல்லை. தொண்டர்களும் அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சொற்பவாதிகள் தொண்டர்கள் தான் இருக்காங்க. தொண்டர்கள் தான் இன்றைக்கு அதிமுக. எப்படி மறைந்த ஜெயலலிதா அம்மையார் சொன்னாலும் தான் இறந்த பிறகும் இந்த கட்சி 100 ஆண்டுகள் இருக்கும். நீங்க வெறும் 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்றாங்க, தொண்டர்கள் அவங்க கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்றப்போ தென் தமிழ்நாட்டினுடைய களத்தை ரொம்ப உன்னிப்பாக பார்க்கிற ரவீந்திர துரைசாமியோ அல்லது எம்குமாரோ சொல்லக்கூடியது ஒரு சமூகத்தினுடைய வாக்கு வங்கின்றது டிடிவி தினகரன், சசிகலா, அதே மாதிரி ஓபிஎஸ்க்கு இருக்குன்றப்போ 4 எம்எல்ஏக்கள் அப்படின்ற குறைத்த மதிப்பீடத்தான் இபிஎஸ் அவங்க மேலே வைக்கிறாங்களோ? பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய பலம் அவங்க கண்ணுக்கு தெரியலையா? அதாவது ஒரு சின்ன புள்ளி விவரத்தை நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஓபி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார். அந்த இது தேனி இதில் அந்த இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் ஆண்டிப்பட்டி மற்றும் பெரியகுளம் தொகுதி. ஸோ 2021 அதே சட்டமன்ற தொகுதிக்குள்ளார வரக்கூடிய ஆண்டிப்பட்டியும் பெரியகுளத்திலும் இவங்க அப்போ ஓபிஎஸ்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. இவங்க சொல்லக்கூடிய செல்வாக்கு மிகுந்த இந்த 2 தொகுதிகளும் ஏன் தோத்தது? அதிமுக ஏன் தோத்தது? இவங்க சொல்லக்கூடிய எல்லா செல்வாக்காக இருக்கக்கூடிய அவர் சொல்லியிருந்தார், ரவீந்திர துரைசாமி அவர் சொல்லியிருந்தார், தென் மாவட்டங்களில் இவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பெரியகுளம் தொகுதியிலும் ஆண்டிப்பட்டியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் படுத்துட்டு இருந்தே ஜெயிச்ச அந்த ஒரு தொகுதி, காலங்காலமாக அதிமுகவுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த தொகுதி, அந்த தொகுதியில் ஏன் திமுகவுக்கு வழிவகுத்தது? உங்க அனுமதியோட நான் ரவீந்திர துரைசாமிகிட்ட போயிட்டு வருவா. அவர் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி பதில் சொல்றது? ஒற்றை தலைமையானதும் அந்த அதிமுகவின் தன்மை மாறிடுச்சு. எடப்பாடியை பொறுத்த அளவில் சசிகலா அம்மையாரை டிச் பண்ணது, தினகரனை டிச் பண்ணது, ஓபிஎஸ்ஸை டிச் பண்ணுறது.
இந்த 3 அம்சத்துக்குள்ளேயும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4வது இடத்துக்கு போச்சு. ஜெயலலிதா இருந்த காலகட்டத்திலோ எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்திலோ 4வது இடத்துக்கு இந்த கட்சி போனதில்லை. விளவங்கோடு வந்து பிஜேபி செகண்ட் வரும்னு தெரிஞ்சதான் குமாருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நாம் தமிழர் கீழே ஏன் 4வது இடத்துக்கு போச்சு? இதே நாம் தமிழர் கட்சி ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்தபோது இதே விளவங்கோட்டில் பயணி செய்வது எடுக்கும் போது நாம் தமிழர் நோட்டாவுக்கு கீழே 300 ஓட்டு எடுத்த கட்சி, அந்த கட்சி 10,000 ஓட்டுக்கு போயிருக்குது. காரணம் ஓபிஎஸ் நீக்கப்பட்டதும் அந்த கட்சியின் தன்மை மாறிவிட்டது. தென் மாவட்ட மக்கள், ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டும் இல்ல, தென் மாவட்ட மக்கள் மத்தியிலே இது கிராப்பர் அபகரிச்சுக்கிட்டாரு. அப்ப நீக்கப்படலைங்க. 2019 ஓபிஎஸ் நீக்கப்படல. 2020 நான் முடிச்சிடுறேன். அப்போ அந்த இடத்துக்குள்ள தான் இந்த பலையினத்தை அடைகிறாரு. திருநெல்வேலியில கூட்டணி இல்லாத சீமான் 8% வாக்கு எடுக்கிறாரு. இவரு கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி புதிய தமிழகம், தென் முபாரக் முஸ்லீம் லீக், அந்த எஸ்டிபிஐ, இது இருந்தும் அதே ஓட்டை தான் எடுக்கிறாரு. ராமநாதபுரத்தில் 2000 ஓட்டு தான் இவருக்கு அதிகம். இவர்கிட்ட வந்து கேப்டன் விஜயகாந்த் பிரேமலதா அம்மையார் பிரச்சாரம் இருக்குது, புதிய தமிழகம் இருக்குது, தென் முபாரக் இருக்கிறார். அது இருந்த பிறகும் 2000 ஓட்டு தான் அதிகம். இதே நிலைமை தான் தேனியில் வருது. இது மதுரைக்குள்ள பாஜகவுக்குன்னு பெரிய இது கிடையாது, கொஞ்சம் சௌராஷ்டிரா மக்கள் ஓட்டு தான் உண்டு. அங்கே வந்து 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்படுது. இது காரணம் ஓபிஎஸ் இரட்டை தலைமை நீக்கப்பட்டு இது பொதுத்தள கட்சி என்ற தன்மையிலிருந்து ஒரு மாறுதல் ஏற்பட்டதுனால தான் இந்த பின்னடைவு சந்திச்சாங்கன்னு நான் சொல்றேன். கோவிந்தராஜ், நீங்க தான் பதில் சொல்லணும். அதாவது இந்த பதில் ஏற்றுக்கொள்ள, அதாவது வந்து சும்மா ஒரு இதுதான், ஒரு ஐ வாஷ் போல தான் இருக்குது. அன்றைக்கு நான் கேட்கக்கூடிய அது எனக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை. அதுல எப்படி கிடைக்கலன்னு சொல்றீங்க? அவர் வந்து ஒற்றை தலைமையா மாறினதுக்கு அப்புறம் கிடைக்கல. 2021 தேர்தல்ல 2 பேரும் ஒன்னா தானே இருக்காங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரும் இருக்காருல்ல, இரட்டை தலைமை தானே. அப்ப இவரு ஒருங்கிணைப்பாளர் இணை அந்த 2021 தேர்தலில் நான் கேட்கக்கூடிய இந்த கேள்வி இல்லை, நான் அதே கேள்வி கேட்குறேன். 2021 ஒரே இடத்துல தானே இருக்கிறாங்க. 2019 வாங்கின அந்த வெற்றியை ஏன் 2021 ஓபிஎஸ்ஆல் வாங்க முடியல? ஏன் வாங்க முடியலன்னா அப்பவே இவர் வந்து துரோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்ன துரோகம் பண்ணார்? அதாவது தன்னுடைய மகன் வெற்றி பெற வேண்டும், தன்னுடைய மகன் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு சுயநலம், தன்னுடைய மகன் வெற்றி பெற்று அவர்களுக்கு மத்திய அமைச்சராக பொறுப்பு பிஜேபியில வாங்க வேண்டும் என்ற ஒரு சுயநலம். கோவிந்தராஜ் சொல்லுங்க. தனியரசு இல்ல 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 இப்ப எங்க கோவிந்தராஜ் ஐயா வந்து ஒரு நல்ல கேள்வி கேட்டாரு. ரவீந்திரன் துரைசாமி கூட அது ஒரு அவருக்கு ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. வேற ஒண்ணும் இல்ல. 10.5 2021 சட்டமன்றத்துல ஆட்சி போறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி தர்றாரு. அப்ப டிஎன்டியும் தென் மாவட்டத்தில் இருக்கிற இந்த டிஎன்டி கோரிக்கைகளை வலியுறுத்தி 10.5 வன்னியர் சமூகத்துக்கு தந்த எடப்பாடி தென் மாவட்டத்தில் டிஎன்டி சமூகத்தை புறக்கணித்து விட்டார். அந்த தாக்கம் எடப்பாடி ஓபிஎஸ் என்றாலே சமாளிக்க முடியல, வாக்கு கேட்க முடியல. அப்ப நீங்க வடக்கு மாவட்டத்திலையும் மேற்கு மாவட்டத்திலையும் 10.5 வன்னியர் சமுதாயத்துக்கு கொடுத்து வாக்குகளை அறுவடை செய்த எடப்பாடி தென் மாவட்டத்தில் ஓபிஎஸ் என்ற சார்ந்த சமூகம் பாதிக்கப்பட்டுச்சு, வாக்கு கிடைக்கல. அதனால நீங்க ஓபிஎஸ் எடப்பாடி இருக்கிறதுனால மட்டும் அந்த மொத்த வாக்குகள் எப்படி வரும்? அந்த சிக்கலை கொண்டுட்டு வந்து எடப்பாடி தான் அறிமுகப்படுத்தினாரு. அதனால தென் மாவட்டங்கள்ல ஐயா சொல்ற பெரிய குளம் தேனி வாக்கு சிறஞ்சு போச்சு, குறைஞ்சு போச்சுங்கிறதையும் எங்க கோவிந்தராஜ் ஐயாவுக்கு நினைவூட்டுறேன். பேசலாம் அரவிந்தன். அதாவது குமாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2024 நான் சொன்னது கரெக்ட்னு சொன்னார். ஏன்னா ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி ஒரு அரசியல் பண்ண முடியாதுங்கிற அடிப்படையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி 3 இடத்துல ரெட்டையில டெபாசிட் இழக்கும், நானே போய் களத்தில் நின்று அதை செய்வேன்னு சொல்லி இது பண்ண குமார் சாருக்கு தெரியும், சகோதரருக்கு அது நடந்தது. அதே வேளையில் நான் வந்து பகுதி வாரியாக சொல்லும்போது இன்னைக்கு சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த பகுதியில் மு.க. ஸ்டாலினை விட செல்வாக்கான தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். நான் தரவுகளோட சொல்லும் போது யாரையும் குறைச்சியோ கூட்டியோ நான் சொல்லக்கூடிய வழக்கம் என்னைக்கும் கிடையாதுங்கிறத கோவிந்தராஜன் சார். அதுல ரொம்ப லாஜிக்கான விஷயம் இருக்கு இல்லையா? வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடை கொடுத்தது பின்னடைவை வந்து தென் மாவட்டங்களில் ஏற்படுத்தி இருக்கு இல்லையா? அப்ப இந்த தோல்வியை இபிஎஸ் எடுத்த முடிவோடைய மேல தானே வைக்கணும். நீங்க எப்படி ஓபிஎஸ் மேல வச்சிருவீங்க அதை? அதாவது நீங்க நீங்க கேட்கக்கூடியது வந்து ஓபிஎஸ் செல்வாக்கு அப்படின்றதுக்கு அந்த இதுக்கு வந்து நான் கேட்டது நீங்க சொன்னது 2019 ஜெயிக்கக்கூடிய வெற்றி ஏன் 2021 ஒரே அணியில தான் 2 பேர் இருக்கிறப்ப ஏன் தென் மாவட்டங்களில் தோத்தாங்கன்றீங்க. அதுக்கு தான் தனியரசு என்ன சொல்றாரு, வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடை கொடுத்தது தான் அந்த தோல்விக்கான காரணம், ஓபிஎஸ் இல்லைன்றார் இல்லையா? இல்ல அதாவது உள்ஒதுக்கீடை கொடுக்கிறது அது ஒரு காரணமாக அவர் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கல, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை வந்து
ஆனாலும் அது தோல்விக்குண்டான காரணங்கள் பல்வேறு அதுக்கு அப்போ இருக்கக்கூடிய அந்த கள நிலவரங்கள் கள சூழ்நிலைகள். அதாவது தோல்வின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் தோல்வி தழுவி இருக்கிறார்கள். ஏறத்தாழ 1000 ஓட்டுகள் 2000 ஓட்டுகள் அப்படின்னு. ஏன் ஓபிஎஸ்ஸே கூட 2371 ஓட்டு அந்த வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்கார். மாபெரும் தலைவர், 3 முறை முதல்வர், அப்பேற்பட்டவர் வந்து ஏன் 2373 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார்? அப்ப இருந்தக்கூடிய ஒரு கள நிலவரம் கள சூழ்நிலைகள் அப்படி இருந்திருக்குது. ஸோ இப்போ 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 நம்ம கேட்கக்கூடியதுக்கு இப்போ நீங்க கேட்கக்கூடிய இந்த தலைப்பு வந்து ஓபிஎஸ் அவர் வேற வழி இல்லாததுனால இப்போ இபிஎஸோடு அவர் வந்து போய்த்தான் ஆகணும். he has to go with the wind. அதர்வைஸ் அவரால் வந்து இப்போ இந்த தேர்தலில் எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகி இருக்கிறார். பேசலாம்.